பிரைஸ் தி லார்ட். அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, இந்த மாலை வேளையில் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த யூத் மீட்டிங்க்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். ஆமென். எவ்ரி வெனஸ்டே ஆனால் ஈவினிங் 7 o'clock நடக்கிற இந்த ப்ரேயருக்கு இது ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படுகிற இந்த வாலிப கூடுகைக்கு இந்த மாலை வேளையில் ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமேன். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. ஆமென். இப்படி வாலிப பிரயாத்தில் ஆண்டவரை நினைக்கிறதும் ஆண்டவரை துதிக்கிறதும் தேவன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், இப்படி ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம இந்த நாள்லையும் கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம், ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் நிச்சயம் இந்த நேரங்களை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதற்கு முன்பாக இருக்கிற இடங்களில் ஒரு விஷயம் கூட கண்களை மூடின வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று இந்த நேரங்களை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஒரு வர்ஷிப் சாங்க, ஒரு ஆராதனை பாடலை பாடி ஆண்டவரை வரவேற்று தொடர்ந்து சில பாடலை பாடலாம். ஓ நன்றி அப்பா, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, எங்க கோட்டையானீரே, எங்க துருகமானீரே, எங்க நண்பரானீரே. பாடலாமா? எங்க குஞ்சமானீரே, எங்க கோட்டையானீரே, எங்க துருகமானீரே, எங்க தஞ்சமானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எங்க தஞ்சமானீரே, எங்க கோட்டையானீரே, எங்க துருகமானீரே, எங்க நண்பரானீரே, எங்க தஞ்சமானீரே, எங்க கோட்டையானீரே, எங்க துருகமானீரே, எங்க நண்பரானீரே. அப்பா, இந்த மாலை வேளையில உங்களை உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். குறைவான எங்களை ஆண்டவரே, பலவீனராகி எங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிற, பலவானாய் மாற்றுகிற, குறைவுகளை நிறைவாக்குகிற உங்களுடைய பிரசன்னத்தை இந்த மாலை வேளையில வரவேற்கிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை பாடி துதிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, உங்க வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இந்த நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு சில வரவேற்கிறோம். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடலாம், பாடியோட நாமத்தை நம்ம உயர்த்தலாம். 18ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தாவீது ராஜா இப்படியா சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். ஆமீன். வாலிப பிரயாயத்தில் இருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, டியர் யங்ஸ்டர், இந்த வாலிப பிரயாயத்தில் கர்த்தர் உங்க பலனா இருப்பாரானால், கர்த்தரை நீங்க உங்க பலனாய் கொண்டிருப்பீங்கன்னா உங்க வாழ்வை அவர் சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமீன். அதுல வாசிக்கும் பொழுது அவர் அதே 18ஆம் சங்கீதத்தில் அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களை என்னை நடக்க பண்ணுவார் என்று அங்கே தாவீது சொல்றாரு. ஆமென். தாவீதோட சீக்ரெட் எடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் அவருக்கு பலனா இருந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை சார்ந்து இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரே ஒரு இன்சிடென்ட்ல அவர் தவறினாரு, அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா வேதம் சொல்லுது, பைபிள் இப்படியா தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தாராம். அவர் அப்படியா சொல்றாரு, ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவங்க செய்வா அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஆமேன். அதனாலதான் தாவீது ஆண்டவர் மிகவும் கனப்படுத்தினார். தாவீதினுடைய சந்ததியில தேவகுமாரன் பிறக்கும்படியான ஒரு மாபெரும் தயவும் பாராட்டினார். ஏன் இதை சொல்ற அப்படின்னா, இந்த வாலிப பிரயாயத்தில் நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு.
ஒருவேளை வேதனையான நாட்களா இந்த நாட்கள் நீங்க கடந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க சாதிக்கிற நாட்களாய், சாதிக்கிற நபர்களாய் மாற்றக்கூடிய பலன் இயேசு என்ற நாமத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தை நம்ம சார்ந்து கொள்ளலாம். நீங்க அறிக்கை செய்யலாம். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார், மகிழ்ச்சி குரல், வெற்றி தொனி எனது கூடாரத்தில். ஹalleluya ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya ஹalleluya, வெற்றி. ஒரு புது பாடல். இந்த பாடலை மோஸ்ட்லி நம்ம பாடுறதில்ல, ஆவியில் உணர்த்தப்பட்டதுனால இந்த பாடலை ஒரு விசை பாடலாம். ஃபாதர் பாடல் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல். எனவே இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். சேர்ந்து பாடலாங்களா? என் கூட இணைந்து பாடுறீங்களா? மன்னிக்கணும், கொஞ்சம் கீபோர்டை வாசிச்சுட்டு பாடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து பாடலாம். பாடலாங்களா? கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். சொல்லலாமா? ஓ கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி நமது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். இதான் பாடல். ரொம்ப சிம்பிளான வரிகள். நீங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறனால சொல்கிறேன். கர்த்தர் பலனா இருக்கிறார். இந்த பாடல் புஸ்தகத்தில், ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 379வது பாடல் இந்த பாடல். எனவே நீங்கள் ஒருவேளை பாடல் புஸ்தகத்தில் எடுத்து பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமான எங்களோட நீங்களும் எடுத்து அந்த பாடலை எடுத்து பாடலாம். ஆமென். இதுதான் முதல் வரி. ஸ்டான்ஸாஸ் பாடும்போது, கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படேன், மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்வான். இப்படியாக அந்த பாடல் வரிகள் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நமக்கு பலனா இருப்பாரானால் நமக்காக விரோதமாக மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஆமீன். இந்த மாலை வேளையில ஒருவேளை தோல்வியின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், ஒருவேளை புறக்கணிப்பு மத்தியில் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கலாம். ரிஜெக்ஷன் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். நான் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால சேர்ந்து பாடலாமா? பாடி மகிமைப்படுத்தலாமா? Thank you Jesus, hallelujah. நான் உங்களுக்காக மீண்டும் திரும்ப பாடுறேன். பாடலை கவனிங்க. ஒருவேளை பாடல் தெரியலனா, ஒருவேளை வார்த்தையை லிசன் பண்ணிட்டு, வரிகளை லிசன் பண்ணிட்டு சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கலாம். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி நமது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். பாடலாம். ஹalleluya, தோல்வி இல்ல. ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, தோல்வி இல்ல. ஹalleluya, வெற்றி உண்டு. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படேன். பாடலாமா? கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படேன், மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. ஓ மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி நமது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹalleluya, 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 தோல்வி இல்ல. ஹalleluya, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார்.
பாடலாம். கர்த்தரின் பலனானா, அவரே என் கீடமானா. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். பாடலாமா? இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வார். பாடுறீங்களா? களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் டோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் டோனி. நமது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹalleluya, 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 ஹalleluya. தோல்வி இல்ல, ஹalleluya, வெற்றி உண்டு. மீண்டும் ஒரு விசை. கர்த்தரின் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரின் பலனானா, அவரே என் கீதமானா. ஹalleluya. அன்பு தம்பி தங்கச்சி, ஒருவேளை அதை பார்த்துட்டு இருக்கிற பெரியவங்க இருப்பீங்கன்னா, ஆமென். கர்த்தர் நம்ம பலனா இருப்பாரானால், ஆமென், நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆமென். வேதாகமத்துல அநேக வாலிபர்களை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இந்த யோசேப்புன்னு ஒரு வாலிபனை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு அப்பா, தன்னுடைய தாய், இப்படி சகோதரர்கள் எல்லாரையும் பிரிந்து ஒரு தேசத்துல ஒரு அடிமையா கொண்டு போகப்படுறாரு. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது யோசேப்புக்கு எப்படி சொல்றதுங்க, உறவுன்னு சொல்லிக்கவோ அல்லது நண்பர்னு சொல்லிக்கவோ அல்லது ஒரு என்ன சொல்றதுங்க, நம்ம ஒரு நல்ல குட் விஷர், வெல் விஷர்னு சொல்லக்கூடிய நபரோ யாரும் இல்லை அவர் கூட அந்த டைம்ல. ஆனா அந்த யோசேப்புக்கு கர்த்தர் பலனா இருந்திருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் பொழுது அதை குறிச்சு பெருசா விளக்கமா சொல்லலானாலும் யோசேப்புக்குள்ள அந்த வைராக்கியத்தை பார்க்க முடிஞ்சது. என்னன்னா, கர்த்தருக்கு விரோதமா இப்படியாப்பட்ட இந்த பொல்லாங்க, இந்த பாவத்தை செய்வது எப்படின்னு சொல்லி யோசேப்பு அவர் ஒரு தீர்மானத்தோட தான், அந்த யாரும் பார்க்கல, அவரை யாரும் கைட் பண்ண யாரும் இல்லாத ஒரு பட்சத்துல, நீ பரிசுத்தமா வாழ்ந்தியா, ஜெபித்தியா அப்படின்னு கேட்கிற ஒரு சூழ்நிலை யோசேப்புக்கு இல்லை. ஆனாலும் யோசேப்பு கர்த்தர் பலனா இருந்தார். அவர் தன்னை கர்த்தருக்குள்ள நிலைப்படுத்தி கொண்டார். ஆமென். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், யோசேப்பை ஆண்டவர் கனப்படுத்துறத, உயர்த்துகிறத, பார்வோனுக்கு அடுத்தபடியா யோசேப்பை கனப்படுத்துறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னா, அந்த யோசேப்புக்கு கர்த்தர் பலனா இருந்தார். பலனா இருந்ததுனாலதான் அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை தேவன் கொடுத்தார். பலனா இருந்ததுனாலதான் அவங்க விசேஷித்த ஆவி உள்ளவர்களா இருந்தாங்க. பலனா இருந்ததுனாலதான் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒருவேளை பிரதர், அண்ணா எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லை, ஒருவேளை நான் தனிமையில இருக்கிறேன், ஒருவேளை எனக்கு கைட் பண்ண யாரும் இல்லை, ஒருவேளை நான் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்க பலனா இருப்பாரானால் உங்க காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். பாருங்க, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இது அழகா ஒரு அண்ணன் விளக்கி சொன்னாரு. என்னன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில எடுத்த உடனே பேலஸ் வந்துடலையா, எடுத்த உடனே உயர்வு வரல. சில வழிகள்ல அவரை நடத்தப்பட்டாரு. சில காரியங்கள்ல யோசேப்பு கடக்கும்படி தேவன் அனுமதித்தார். முதல்ல எடுத்தோன்னு அவர் கிடைச்சது என்ன தெரியுமா? பிட். தூக்கி அவர் ஒரு பள்ளத்துல குழியில போட்டாங்க. அதுனா பரவாயில்ல, அதை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிசன், தேவையில்லாத செய்யாத குற்றத்துக்காக சிறையில தள்ளப்பட்டார். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவருக்கு பலனா இருந்தார். கர்த்தர் யோசேப்புக்கு ஆமென் கூட இருந்தார் என்பதாக வேதத்துல வாசிக்கிறோம். அதன் பிறகு பார்க்கும் பொழுது யாராலையும் தடை செய்யப்படவே முடியல. எந்த மனுஷனாலும் யோசேப்புடைய உயர்வை தடுக்கவே முடியல. பிரிசன், அதன் பிறகு பேலஸ்,
ஒருவேளை டியர் யங்ஸ்டர், ஒருவேளை குழியில தள்ளப்பட்டது போல இருக்கிறீங்களா, ஒருவேளை சிறையிருப்புல போல இருக்கிறீங்களா, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்க பலனாய் இருப்பாரானால் அடுத்தது உங்க வாழ்வில் உயர்வை காணும்படி செய்வார். ஆமென். இதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. யோசேப்புக்கு கர்த்தர் பலனா இருந்தாராம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தாராம். அவங்க காரிய சித்தி உள்ளவர்களா ஆனாங்களாம். ஆமென். இந்த மாலை வேளையில இந்த யூத் மீட்டிங்ல ஒன்ன நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கும்படிக்கு நாம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்படிக்கு, அவர் நம்ம கூட தங்கி இருக்கும்படிக்கு நம்ம வாழ்க்கையில நாம என்ன அதுக்கு விளக்கரையமா கொடுக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு தீர்மானம், ஒரே ஒரு டிசிஷன் தான். என்ன ஆனாலும் சரி, நான் உங்களுக்காக வாழ்வாண்டவரே, நீங்க விரும்புற அந்த பாதையில நடப்பாண்டவரே, பரிசுத்த ஜீவியம் செய்வாண்டவரே, அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். நிச்சயம் கடவுள் உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். சேர்ந்து இந்த வரிகளை மீண்டும் ஒரு விசை கூட பாடிட்டு அடுத்த ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தரின் பலனா. நீங்க இதை அறிக்கை செய்யணும் நான் விரும்புறேங்க. இதை கன்ஃபஸ் பண்ணுங்க. கர்த்தரின் பலன், அவரின் கீதமா இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரின் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். அவரினுடைய பலவீனங்களை பலனாய் மாற்றுவார். நம் ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். நம் ஆண்டவர் பலவீனங்களை பலமுள்ளதாய் மாற்றுகிறவர். சேர்ந்து பாடலாமா? கர்த்தரின் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரின் பலனானா, அவரே என் கீதமானா. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. நமது கூடாரத்தில், எனது கூடாரத்தில். ஹalleluya, 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 ஹalleluya. தோல்வி இல்ல, ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, தோல்வி இல்ல, ஹalleluya, வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், பாடலாம். யெகோவா தந்த நாள், களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வார். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. நமது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஆமென், ஹalleluya. இந்த சரீரமாகி இந்த கூடாரத்துக்குள்ள கர்த்தரை துதிக்கிற அந்த துதி, கர்த்தரை வாசம் பண்ணும்படி நம்ம இந்த சரீரமாகி இந்த கூடாரத்தை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கோணலை செவ்வையாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியத்தையும் ஜெயம் தருகிற தெய்வமா இருக்கிறார். எனவே இந்த மாலை வேளையில ஒரு பாடலை கூட இணைந்து பாடலாமா? இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. சேர்ந்து ஒரு பாடல். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. ஆமென். அவர் நம் தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவராக இருக்கிறார். எனவே சேர்ந்து பாடலாமா? உம்மை ஆராதிக்கிறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். சேர்ந்து பாடலாம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பேன். பாடலாம். உம்மை ஆராதிப்பே,
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இது உணர்த்தப்படுறதுனால சொல்றேன் பாருங்க, உங்க எல்லாரும் குறிச்ச ஒரு காட் பர்பஸ் இருக்குங்க. இந்த மாலை வேளையில பார்த்துட்டு இருக்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, டியர் யங்ஸ்டர், உங்க லைஃபை குறிச்ச ஒரு காட்ஸ் பிளான், ஒரு சிறந்த தெய்வீக திட்டம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில உருவாக முன்னே அவருடைய கண்கள் நம்மை கண்டதாக வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா பாருங்க, இந்த பூமியில தேவன் நம்மளுடைய பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குரிய ஒரு தேவ திட்டத்தோட குழந்தைகள் இந்த பூமியில பிறக்கிறது. ஆனா சில நேரங்கள்ல நம்ம அந்த திட்டத்தை புரிந்து கொள்ள கூடாதபடிக்கு சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள், சில டைவர்ஷன்ஸ், சில தடுமாற்றங்கள் இப்படி வாழ்க்கையில கடந்து செல்றோம். ஒரு சிலர் அதை உணர்ந்தவங்களா, தேவ திட்டத்தை புரிந்தவர்களா தேவனுடைய பாதையை எப்படியாவது பிடிச்சுக்கிறாங்க, அறிஞ்சு கொள்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா, இந்த யோசேப்பை குறிச்ச ஒரு தேவ திட்டம் இருந்துச்சு. ஆனா அது அவர் யோசித்த காரியங்கள்ல நடந்ததா அப்படின்னு பார்த்தா நடக்கல. யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. அதை பார்க்கும் பொழுது இப்படியா அந்த அரிக்கட்டெல்லாம் கீழே விழுறத அவங்க பார்க்கறாங்க. யோசேப்பு நினைச்சாரு, ஓ கடவுள் என்ன எங்க பேரண்ட்ஸ் மத்தியில, என்னுடைய சகோதரர் மத்தியில உயர்த்துகிறத அவர் சொப்பனத்துல பார்த்து அதை தன்னுடைய சகோதரர்களுக்கு அறிவிக்கிறாரு, தன்னுடைய தகப்பனாருக்கு அறிவிக்கிறாரு. அவர் நினைச்சாரு, ஓ நான் இப்படியா இருக்கிற இடங்கள்ல இருந்து என் சகோதரன் மத்தியில கடவுள் என்ன உயர்த்துவாரு அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு அப்படியாப்பட்ட ஒரு பிளான் இருந்துச்சு. அப்படியா யோசிச்சு வச்சிருந்தாரு. ஆனா காட்ஸ் பிளான் அப்படி இல்லை. யோசேப்ப ஆண்டவர் உடைக்கிறாரு, அவரை தூக்கி எறிகிறாங்க, கைவிடப்படுறாரு, புறக்கணிக்கப்படுறாரு, தனிமை, சிறைச்சாலை, இப்படி பல நெருக்கங்களை கடந்த பிறகு தேவ திட்டம் அழிக்கப்படல. ஒருவேளை தேவனுடைய அந்த சகோதரர்கள் எல்லாம் யோசேப்ப அழிக்கலான்னு நினைச்சாங்க. ஆனா யோசேப்பு மேல இருந்த தேவ திட்டத்தின் நிமித்தம் யோசேப்பு காக்கப்படுறார். ஆமென். இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையை குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அவர் உங்களை தாயின் கருவில் உருவாக முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். உணர்ந்து பாடலாமா? அதுக்காக தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வாலிப வயசு ஒரு முக்கியமான வயசுங்க. இந்த வயசுல நீங்க கர்த்தரை உறுதியா பிடிச்சுப்பீங்க, கர்த்தரை உறுதியா சார்ந்து கொள்வீங்கன்னா போராட்டம் வரலன்னு சொல்ல, நெருக்கம் வராதுன்னு சொல்லல, பிரச்சனை வராதுன்னு சொல்லல, பாவ சோதனை வராதுன்னு சொல்லல, எல்லாம் வரும். ஆனா அதன் மத்தியில நீங்க நிப்பீங்கன்னா, நிலைத்திருப்பீங்கன்னா
கர்த்தர் உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், நின்னு போறது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். ஆனா நின்னு பாருங்க, கர்த்தர் உதவி செய்வார். யோசேப்புக்கு உதவி செய்தார், இந்த மாலை வேளையில அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சேர்ந்து இந்த வரிகளை இணைந்து பாடுறீங்களா? உம்மை ஆராதிப்போம் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்போம். கடைசியா சேர்ந்து பாடி ஆராதித்து முடிக்கலாமா? உம்மை ஆராதிப்பே, பாடலாமா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை நான் இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க செய்தி. இடறீங்களா? தடுமாறுறீங்களா? விழுந்து விழுந்து ஏஞ்சிக்கிறீங்களா? ஒருவேளை பலவீனத்துல ஒருவேளை சோர்ந்து போயிடுறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், டோன்ட் கிவ் அப், கம் ஆன், ஐ அம் பீ வித் யூ. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்காக தொடர்ந்து முன்னேற கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஆண்டவர் மறு வாய்ப்புகளை தருகிற தேவன். அவர் உங்களுக்கு, நம்ம ஆண்டவர் God of second chance, அவர் மறு வாய்ப்பை உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். ஒருவேளை விழுந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை நடக்க முடியல, பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியல, ஜெபிக்க முடியலன்னு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். நான் உனக்காக இருக்கிறேன். ஆமென். சேர்ந்து பாடலாமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் மீண்டும் நடக்க செய்வீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க செய்தீரே. பாடலாம். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, எங்க சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். கடைசியா உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, எங்க ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு சில நிமிஷம் அப்படியே கண்களை மூடின வண்ணமாய் இந்த ஆராதனை வேளையில ஒரு அர்ப்பணித்த ஆராதனையாய் தேவன் விரும்புகிற ஒரு வர்ஷிப்பா நம்மை அர்ப்பணித்து ஜீவ பலியாய் சரீரங்களை ஒப்பு கொடுத்து இந்த வரிய மீண்டும் ஒரு விஷயம் பாடி இந்த வர்ஷிப்பை முடிக்கலாமா? எங்களோட இணைந்து பாடுறீங்களா? ஆண்டவரே, எங்க நாட்கள் முடியும் வரை, எங்க ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே உங்களுக்காய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த உலகத்துல கரைப்படுத்துகிற நிறைய காரியங்கள் எங்களை சூழ்ந்து இருந்தாலும், எங்களை இழுக்கிற, எங்களை அப்பா கீழே தள்ள பண்ணுகிற நிறைய விஷயங்கள் சூழ்ந்து இருந்தாலும், ஓ ஆண்டவர் இந்த வசனத்தை நினைப்பூட்டுகிறார். மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, பாரமானையும் நம்மை தொடர்ந்து பிடிக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும்
முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி தொடர்ந்து ஓடுவோம். அப்பா, இந்த யூத் மீட்டிங்ல எங்களை இழுக்கிற நிறைய விஷயம் இருக்கு. எங்களை வாலிபத்தை கெடுக்கிற எங்க பரிசுத்தை கெடுக்கிற நிறைய காரியங்கள் இருந்தாலும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி பொறுமையோடு எங்க ஓட்டத்துல, எங்க ஜீவியத்துல, எங்க வாழ்க்கை பிரயாணத்துல உங்களை நோக்கி பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பாடலாமா? நாட்கள் முடியும் வரை எங்க ஜீவன் பிரியும் வரை, எங்க சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போ, உம்மையே ஆராதிப்போ, உம்மை ஆராதிப்பேன். வாய்களை திறந்து பாடுவீங்களா? உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கடைசி ஒரு முறை கூட. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அப்பா, வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காய் ஜீவிக்க எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்க. இந்த யூத் மீட்டிங்ல ஒரு தீர்மானத்தை நாங்க எடுக்கிறோம். யோசேப்பு, அவருக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா அதை தேவனுக்காக ரெஃப்யூஸ் பண்ணி உபத்திரவங்களை, நெருக்கங்களை, அவமானத்தை சந்தித்த போதிலும் தேவனுக்காக நின்னது நிமித்தம் அவங்கள மேன்மைப்படுத்தினீங்க. இந்த மாலை வேளையில் அதை நாங்க இப்படியா மேகம் போன்ற சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்க தானியேல் தீர்மானத்துல உறுதியா இருந்து அப்பா உயர்த்தப்பட்டார். இங்க வேதத்துல பார்க்கிற அத்தனை பேருக்கும் சோதனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, தள்ளப்பட்டாங்க, கைவிடப்படுறது போல காணப்பட்டுச்சு. ஆனா முடிவில அவங்க தன்னுடைய காரியத்துல தேவன் மேல வைத்த விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் நிலைத்திருந்தது நிமித்தம் கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்தினீங்க. இந்த யூத் மீட்டிங்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்குள்ள உங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கை அதிகரிக்கட்டும், விசுவாசம் அதிகரிக்கட்டும். ஒருவேளை பிரச்சனைகள், போராட்டங்கள் தடுக்கி விழுகிறது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் இறுதி வரையும் நீங்க கூட இருந்து நடத்துகிறவரா இருக்கிறீங்க, மேன்மைப்படுத்துகிறவரா இருக்கிறீங்கப்பா. எவரையும் மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும் உம்முடைய கரங்களிலே ஆகும் என்று வேதத்துல வாசிக்கிறது போல அப்படியாய் நீங்க கனப்படுத்தும், ஆசீர்வதி, மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். May God bless you. கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, இந்த மாலை வேளையில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். இந்த வாலிப நிகழ்ச்சியில், வாலிபர் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கிறது மிகுந்த சந்தோஷம். அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, வால வயதின் குமாரர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், நாம் எந்த பலவான் கையில் இருக்கிறோன்றதுதான் முக்கியம். ஆமேன். எந்த பலவான் கையில் இருக்கிறோமோ அந்த பலவான் அதற்கு பயன்படுத்துவான். ஆமாம் தேவ பிள்ளைகளே, இந்த வாலிப வயசில் இன்னைக்கு நிறைய சோதனைகளில் மக்கள் சிக்குகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சோதிக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். வாலிப வயசில் தான் நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனையில் ஜெயிக்கிற கூட்டம் இருக்கும், தோற்று போகிற பிள்ளைங்களும் உண்டு தேவ பிள்ளைகளே. ஆனால் இந்த சோதனைகள் காலம் தான் அந்த வாலிப காலம். நிறைய இடத்துல இந்த சோதனை காலத்தை நிறைய பேர் அறியாததுனால அதில் சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு தன்னுடைய எதிர்காலத்தையே இழந்த நிறைய வாலிப பிள்ளைகளை நாங்கள் பல பேர் சந்தித்து இருக்கிறோம். விளையாட்டாக செஞ்சுருப்பாங்க, அது வம்பில் போய் மாட்டியிருக்கோம். தேவ பிள்ளைகளே, விளையாட்டாக ஒரு காரியங்களை சிக்கலில் மாட்டி வெளியே வர முடியாமல் தவிக்கிற அநேக வாலிப பிள்ளைகளை நான் பார்க்க முடியும். ஆனால் நிறைய பேர் விழுந்துட்டு
செத்து போனவங்க உண்டு. சில பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய பேத்தி சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. தேவப்பிள்ளை எத்தனை வாலிப தம்பி தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? ஏன்னா அவங்க சில சிக்கல்ல சிக்கி கொண்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல், ஜெயத்தெடுக்க முடியாமல் தோற்று போய் அந்த தோல்வியினாலே வந்த அவமானத்தினாலே நிறைய பேர் தன் வாழ்க்கை பிடிக்காம மரித்து போன நிலைமையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோதனைகளில் கர்த்தர் உனக்கு உதவி செய்வான். சோதிக்கப்படுகிற உனக்கு உதவி செய்வான். எல்லாருக்கும் பல டெம்டேஷன் இருக்கு. பாவத்தினால குடும்ப பிரச்சனைகள், வெளியில் போக முடியல, கையில் மொபைல் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, நயவசனிப்பாக பேசுகிற வாலிபர்கள் வாலிப தங்கச்சிங்க இருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளே, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலம் மோசமான காலம். வாணியம்பாடியில் ஸ்கூல் மிஷன் போகும்போது அங்கே கேட்ட செய்திகளை பார்த்தீங்கன்னா சில தம்பிங்க சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், அவங்க தானே வம்புக்கு எடுக்கிறாங்க, அவங்க தான் என்னை கையை பிடிச்சி எடுக்கிறாங்க, பேசுறதுக்கு என்னை லவ் பண்ணுறா அப்படின்னு கேட்டு வம்புக்கு எடுக்கிற நிறைய கேர்ள்ஸுங்க உண்டு. தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் சோதனைகள். வாலிப வயசில் வர்றது சோதனைகள். அந்த சோதனைகளை சிக்கி கொள்ளக்கூடாது, அந்த சோதனையில் விழுந்து போகக்கூடாது, அந்த சோதனையில் நாம் அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான சோதனைகள்லேருந்து நாம் தப்புவிக்கும்படி சில ஆலோசனை கொடுக்க வருவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்ல. ஆதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதாமுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனை? ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு அந்த சோதனை. அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு சோதனை. ஆனால் என்ன நடந்துச்சு? அந்த சோதனையில் சத்துரு அழகாய் வீழ்த்தி போட்டான். வீழ்த்தி போட்டதுனால அவங்க மகிமையை இழந்துட்டாங்க, ஆளுகை இழந்துட்டாங்க, அதிகாரத்தை இழந்துட்டாங்க, வல்லமையை இழந்துட்டாங்க, மகிழ்ச்சியை இழந்துட்டாங்க. சோதனையில் சிக்கி கொண்டு விழுந்ததுனால அவங்க நிலைமை அப்படியா போனது. பார்த்தீங்கன்னா என்ன தேவ பிள்ளைகள, பாவ சோதனைகள் நமக்கு வர்றது பாவ சோதனைகள். அந்த பாவ சோதனைகள்லேருந்து நம்ம ஜெயிக்கணும். பாவ சோதனையில் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். முதலாவது, பாவ சோதனையில் சோதிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளை அந்த சோதனையில் இருந்து உங்களை தப்புவிக்கவோ உங்களுக்கு உதவி செய்யவோ தேவன் உதவி செய்வது. ஒருவேளை பாவ சோதனையில் நீங்கள் விழுந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய தேவன் ரெடியாக இருக்கிறார். பாவ சோதனை பாவத்தில் விழுந்துட்டேன், இனிமேல் சான்ஸே இல்லை, பாவத்திலே இருந்துடலாம் அப்படின்னு பிசாசு சொன்ன பொய்யை நம்பி பாவத்திலே விழுந்து போய் கிடக்கக்கூடாது. அந்த பாவ சோதனையில் விழுந்து போனவங்களுக்கே இயேசப்பா உதவி செய்கிறாரு. பாவ சோதனை எதிர்கொண்டிருக்கிற அவங்க ஜெயம் எடுக்கவும் கர்த்தர் உதவி செய்கிறார். ஆதாமுக்கு வந்த சோதனை, விழுந்து போயிட்டாங்க. எப்படி விழுந்தாங்க? பிசாசு தூண்டினான், அவங்களுக்குள்ள ஆசையை தூண்டினான். அந்த பழத்தை ரசித்தார்கள், பறித்தார்கள், புசித்தார்கள். தேவ பிள்ளைகள் நடந்தது என்ன? விழுந்து போனாங்க. ஃபஸ்ட்டு பாவம் அந்த பாவம் என்பது நம்முடைய சிந்தையை கவர்ந்து நம்ம அந்த பாவத்தை ரசிக்கும்படிக்கு, பாவத்து மேலே ஆசை கொள்ளும்படிக்கு முதலாவது நமக்கு ஒரு செக்கை வைப்பான் பிசாசு. தேவ பிள்ளை, நீங்கள் ரசித்த உடனே அதை செய்ய வேண்டும், பறித்து புசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். அப்போ நாம் செய்ய வேண்டியது ரசிக்கிறதையே ஸ்டாப் பண்ணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எதெல்லாம் காக்கணும்? கண்ணை பார்த்துக்கோ, காதில் நயவசனிப்பான வார்த்தை கேட்காம காத்துக்கோ, வாய் நம் தேவையில்லாத அதிக சொற்களினால் பாவம் இல்லாமல் போகாது. தேவையில்லாமல் நிறைய பேசாதீங்க. நிறைய கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் நிறைய பேசுவாங்க. தம்பி தங்கச்சிங்க, நிறைய நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்கன்னா சம்திங் எதனா ப்ராப்ளம் வரும். நிறைய லிமிட்டாக பேசுங்க, அதிகமாக பேசாதீங்க, அவசியம் இல்லாமல் பேசாதீங்க. தேவப்பிள்ளை சும்மா மொபைலில் பேசுறது இப்போ எல்லாம் குறைஞ்சிச்சு. மொபைலில் சேட் பண்ணக்கூடாது. அவசியம் இல்லாத எஸ்எம்எஸ் அனுப்புறது, அவசியம் இல்லாமல் படங்களை அனுப்புறது, அவசியம் இல்லாத வேர்ட்ஸ் அனுப்புறது, இதெல்லாம் ஃப்ரெண்டு தானே எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன், ஃப்ரெண்டு தானே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன், தட் இஸ் ராங்.
தேவைன்னா பேசுங்க, தேவையில்லைன்னா பேசாதீங்க. தேவ பிள்ளைகளே, அதிக சொற்களினால் பாவம் இல்லாமல் போகாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தேவ பிள்ளைகளே, பாவ சோதனை, அந்த பாவ சோதனையில் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு பாவ சோதனை வந்தது. ஆனால் அந்த பாவ சோதனை எப்படி அவர் ஜெயிச்சாரு? நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அவருக்குள்ள ஒரு தீர்மானம் வச்சிருந்தாரு, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம், உறுதியான தீர்மானம். அந்த பாவத்துக்கு அவர் இடம் கொடுக்காம தப்பி கிருபை செய்தார் ஆண்டவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்துக்கிங்களேன், தானியேல் எடுத்துங்க. நான் தீட்டானது ஒன்றில் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அந்த தீட்டு குறித்து தீட்டானது ஒன்றை நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். ஸ்ட்ராங் டிசிஷன். தேவ பிள்ளைகளே, பாவ ஆசைக்கு நாம ஜெயிக்கணும். பாவ ஆசை ஜெயிக்கணும். நல்லா கவனிங்க. இன்னொரு காரியம் சொல்றேன், பாவ ஆசை நிற்கவே நிற்காது. பாவ ஆசை கடைசி வரலும் வரும். எப்போ வரலும் வரும்? இந்த மாம்சத்தில் பலன் இருக்கிற வரையிலும், இந்த ரத்த ஓட்டம் இருக்கிற வரையிலும் பாவ ஆசை வந்துட்டே இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளே, பாவ ஆசை வந்தாலும் அதை எப்படி நம்ம ஜெயிக்கணும்னா, முதலாவது தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள பாவத்துடைய பர்சன்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தத்தை குறித்து தான் பர்சன்டேஜ் நமக்குள்ள இருக்கும். பாவத்தை அறிகிற அறிவை வளர்க்கக்கூடாது. பாவம் செய்யறது அதில் இருக்கிற அறிவில் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா சீக்கிரம் விழுந்து போயிடுவீங்க. அதுக்குதான் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருன்னு சொல்றது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தன் வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால்தான். வாலிப பிரயாயத்தில் நம்மளை படைத்தவரை நேசிக்க சொல்றார். வாலிபத்தில் நிறைய டெம்டேஷன் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும், உணர்ச்சி வசப்பட்டுரும். சவாலாக எது பிசாசு உங்களை சவால் காண்பிச்சு சவாலாக கொண்டு வருவான். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பாவ ஆசையை ஜெயிக்கணும்னா நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் அதிகமாக வளரணும். கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாவானது. இது ரெண்டு தாங்க ரொம்ப சிம்பிள். என் வாழ்க்கையில் மேன்மையாக கருதுகிறது கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும். டெய்லி பைபிள் வாசிக்கிறது, ஃபெலோஷிப் போகுது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் வளர்றது, ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், நிறைய பைபிள் வாசிக்கணும். இதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நிறைய சினிமா பார்க்கணும், டிவி சீரியல் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கல்லை போடணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸு பேசணும், வேர்ல்ட்லி காரத்தை பேசணும், மற்றவன் பண்ணுற தப்பை தியானிக்கிறது, மற்றவங்க சினிமாக்காரங்க செய்கிற தியானத்தை அதை தியானிக்கிறது. இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரல, பாவத்தை அறிகிற அறிவில் வளருகிறீர்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலும் பாவிகள் உட்கார இடத்துல உட்காராமல் இருப்பீர்களாக என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பாவிகள் நீதிமான்கள் சபையில நிலை நிற்பது இல்லையா? அன்பு தம்பி தங்கச்சி, பாவம் செய்கிறவங்க ஆண்டவர் பிள்ளைங்கள் கூட ஒட்ட மாட்டாங்க. பாவம் செய்கிறவங்க ஒதுங்குவாங்க, பாவம் செய்கிறவங்க ஒளிவாங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் பாவத்தை வெறுக்கிறவங்க தீமையை வெறுப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாவத்தை வெறுத்து நீதியை விரும்பு, நீதியை விரும்பு. நீதியை விரும்புறது மாத்திர தேவனை அறிகிற அறிவில் தனமும் வளரு. இன்னைக்கு கர்த்தரை கூட பேசணும், இன்னைக்கு நான் கர்த்தரை ஆராதிக்கணும், இன்னும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் பெருகணும்னு சொல்ல ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடு. அந்த பாவ சோதனையில் நிச்சயமாக நீ ஜெயிப்பா. இதே தம்பி தங்கச்சி, ஆண்டவர் சொல்றார், சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, பாவத்தில் விழுந்து போயிட்டீங்க, பாவமே செஞ்சிட்டீங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நினச்சிடாதீங்க. சேத்துல விழுந்துட்டா இமீடியட்டாக எழுந்து போய் குளிக்கிறோம் இல்லையா? அதே போல தான் ரோட்டில் போனால் ஒயிட் ஷர்ட் இருக்குது, போட்டுன்னு போகிற கரை படாமல் இருக்குது. கரை படும், நம்மளா எடுத்து போய் சேர பூசிக்கிறது இல்லை, தானாக வந்து படுற கரைகள் உண்டு. இம்மீடியட்டாக போயிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் அதை மன்னிப்பார். ஆனால் மனம் திரும்பணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவானா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து எபிரேயர்ல 4ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல்
எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க, ஐயோ பலவீனமாக இருக்குது, நமக்கு உதவி செய்யாமல் நம்ம கைவிடுறவர் இல்லை. தேவ பிள்ளைகளே, நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு, நம்மளை மாதிரி சோதிக்கப்பட்டு தான் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்தில் வந்து நம்மளை மாதிரி சோதிக்கப்பட்டு பாவத்தை ஜெயித்தார். தேவ பிள்ளைகளே, பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். அப்போ நமக்காக உதவி செய்ய விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை விழுந்துட்டாலும் நம்மளை தூக்கி நம்மளை கழுவி பரிசுத்தமாக்கி சாட்சியாக வாழறதுக்கு அவர் உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறார். உங்களுக்கு மனசு வந்துருச்சுன்னா அவர் உதவி செய்ய ரெடியாக இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் அழகாக சொல்லுகிறது பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசண்டையிலே சேர கடவும். அப்படின்னா சோதனை வந்துருச்சா, விழுந்து போயிட்டீங்களா, பாவக்கரை வந்துருச்சா, அதுக்காக நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி பேக்லேயே போயிடாதீங்க. உங்களுக்கு கிருபை தர ரெடியாக இருக்கார். உங்களுக்கு இரக்கத்தை செய்ய தேவன் ரெடியாக இருக்கார். விழுந்து போய் கிடக்கிற நீ எழுந்திருக்கணும் தேவன் விரும்புகிறார். ஆமாம், சத்ருவே என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், நான் விழுந்து போனாலும் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துவார். நீங்கள் விழுந்து போனாலும் ஜெயமாக இருக்க முடியும். அதனால் நான் என்ன சொன்னா, உங்களுக்கு இரக்கம் கொடுக்க ரெடியாக இருக்காரு, கிருபை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. அதனால் பாவத்திலே விழுந்து சோதனையிலே இருக்க விரும்பாத. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பாவ சோதனை வரும் தம்பி, பாவ சோதனை வரும் தங்கச்சி, மாம்சம் இருக்கிற வரலும் வரும். ஆனால் தினமும் கிருபையை பெற்றுக்கோ. தினமும் அவருடைய இரக்கத்தை பெறணும். நீ தினமும் ஆண்டுடைய கிருபை டெய்லி, ஆண்டவரே எனக்கு பாவத்தை ஜெயிக்கிற கிருபை தாங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய கிரேட் அப்போஸ்தலன் பவுல், அவருக்கு இருந்த பலவீனத்துக்கு அவருக்கு ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொள்ளும் போது 3 முறை வேண்டிக் கொண்டாராம் அந்த பலவீனத்துக்காக. அந்த பலவீனத்துக்கு பதில் கொடுக்கல கர்த்தர். ஆண்டவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். அன்பு தம்பி தங்கச்சி, பலவீனம் இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே இல்லை. எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு விதமாக பலவீனம், இன்னொருத்தருக்கு ஒரு வித பலவீனம். சிலருக்கு பொருள் மேலே பலவீனம், சில பேர் பெண்கள் மேலே பலவீனம், சிலருக்கு ஆண்கள் மேல் பலவீனம், சிலருக்கு பாவத்தில் பலவீனம், சில ஏதோ ஒரு சிற்றின்பத்தில் பலவீனம். எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை ஜெயிக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த பலவீனத்தை பலனா மாற்ற தான் அவர் புதிய கிருபைகளை உனக்கு தருகிறார். ஆண்டுடைய கிருபையை தினமும் எழுந்து, ஆண்டவரே இன்னைக்கு இந்த பலவீனத்தை ஜெயிக்க எனக்கு பலன் தாங்க, கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி தினமும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருந்து அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அவரை அறிகிற அறிவில் வளருங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தோல்வி இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யவும், உங்களுக்கு இரக்கத்தை காட்டவும், உங்களுக்கு கிருபை கொடுக்கவும் ஆண்டவர் 24 hours உங்களுக்காக வழக்காடுவதற்கு, உங்களுக்கு பரிந்து பேசுவதற்கு, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கார். இப்போவே கூட சரி, நீங்கள் ஏதாவது குறையோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் ஜெயத்து கொடுப்பார். இது ஆதாமுக்கு வந்த சோதனை ஜெயிச்சாங்க. ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிதலில் ஒரு சோதனை வந்தது, விசுவாச சோதனை வந்தது. அன்பு தம்பி தங்கச்சி, விசுவாச வாழ்க்கையில் நாம் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள கீழ்ப்படிதல். ஆண்டவர் சில நேரத்தில் பாவத்தையே அனுமதிச்சிருப்பார், சில காரியங்கள் நெருக்கத்தை அனுபவிச்சிருப்பார். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா, கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா என்று கர்த்தர் பார்ப்பார். கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியாகும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பின்னடைவுகள் ஏற்படும். பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் விசுவாச பரீட்சை வச்சார். தான் பிள்ளையை பழி செலுத்தணும்னு சொல்லி அவன் போயிட்டு கர்த்தர் பார்த்துவார், கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் அவருக்கு சொல்கிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா நான் உன்னை அநேக ஜனங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மீனை போல வைக்க, கடற்கரை மணலை போல நான் வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அன்பு தம்பி தங்கச்சி, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிஞ்சிங்கன்னா எப்படிப்பட்ட சோதனையிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பார்த்தீங்கன்னா பைபிளில் இன்னொரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் எடுத்துக்கோங்க. ஜீசஸுக்கும் சோதனை வந்துச்சு. என்ன சோதனை வந்துச்சு?
இந்த கல்லுங்களெல்லாம் அப்பமாக்குங்க, இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்குங்க. தேவ பிள்ளைகள் சோதனை வந்துருச்சு, அவங்க பிசாசு கொடுக்குறாங்க, பசியாக இருக்கும். இயேசுக்கு பசியாக இருக்கும் போது பிசாசு கேட்குறான். ஆனால் இயேசு அந்த சோதனை எப்படி ஜெயிச்சார்? வார்த்தையில் ஜெயிச்சார். என்ன வார்த்தை சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லி வார்த்தை என்கவுண்டரை கொடுத்தார் கர்த்தர். வார்த்தையை சொல்லி சத்துருவை அடித்தார். உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பாய் வார்த்தையை கொண்டு அடித்தார். உன் தேவனாய் கர்த்தரை ஒருவரே பணிந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் பிசாசு கொண்டு வந்த எல்லா சோதனையும் கர்த்தர் வார்த்தை கொண்டு ஜெயித்தார். அன்பு தம்பி தங்கச்சி, வார்த்தை வேணும் உனக்கு தினமும். ஏன்? அந்த வார்த்தையில தான் வல்லமை இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கு. ஆம், ஆண்டவர் அவர் இயேசுவானவரை வெற்றி அடைய வைத்தார். பல சோதனைகளை இயேசுவானவர் வெற்றி அடைஞ்சார். ஆபிரகாம் விசுவாச சோதனையில வெற்றி அடைந்தார். எனக்கு உன் வாழ்க்கையில கூட நீங்கள் சோதிக்கப்படுகிற காரியங்கள், இருக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். அன்பு தம்பி தங்கச்சி, நான் என்ன சொல்கிறேன்? சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை பாருங்க, இங்கே பாருங்க, நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிச்சா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபா சண்டையிலே நெருங்க கடவுமோ என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு கிருபை தேடி வருவோமா? கர்த்தரை தேடி பார்ப்போமா? நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு மனசில் வச்சுக்கோங்க, பலவீனம் எல்லாருக்கும் இருக்கும். பாவ சோதனை சாகிற வரலும் வரும், மாம்சம் இருக்கிற வரலும் சோதனை வரும். ஆனால் சோதனை வருது, பலவீனம் இருக்குது, நான் விழுந்து போயிட்டேன், பாவத்திலே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. சேத்துலேயே விழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, எழுந்திருக்கணும். வெற்றி வாழ்க்கை வாழணும். எப்படி வெற்றி வாழ்க்கிறது? தேவ பிள்ளைகளே, பலவீனங்களுக்கு உதவி செய்த அவர் கிருபை ரெடியாக இருக்குது. ஆண்டவர் கிருபையை கொடுத்து உன்னை தூக்க ரெடியாக இருக்காரு. ரெண்டாவது, விழுந்து போயிட்டுனா கிருபையை கொடுத்து தூக்க விரும்புகிறார், இரக்கத்தை கொடுத்து தூக்க விரும்புகிறார். ரெண்டாவது, இல்லை எனக்கு சவால் வருது, நான் விழாமல் தான் இருக்கிறேன், நான் எப்படி ஜெயிக்கணும்? அவர் வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தையில் உங்களுக்கு வெற்றி உண்டு, அந்த வார்த்தையில் உனக்கு ஜெயம் உண்டு, அந்த வார்த்தை உனக்கு வெற்றியை கொடுக்கும். அவரை அறிகிற அறிவு உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். அவர் மகிமைக்கு புகழ்ச்சியாக வாழணுன்ற உறுதியான தீர்மானத்தில் உன்னால் வெற்றியாக வாழ முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, உண்மையில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவினால சோதனைகளை ஜெயிக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் இரக்கத்தை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறதுனால் ஆண்டவரே, நாங்கள் சோதனைகளை ஜெயிக்க முடியும். உமக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக நாங்கள் வாழுகிறதுனால நாங்கள் ஆண்டவரே பாவ சோதனை விலகி ஓட உதவி செய்யும். இந்த 3 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும். கர்த்தரை அறிகிற அறிவில் வளர எங்களுக்கு உதவி செய்யும். ரெண்டாவது, அவர் கிருபையும் அவர் இரக்கத்தை நாங்கள் பற்றி கொள்ள, உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை செய்யும். மூன்றாவது, நாங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய மகிமைக்கு செய்யும். எங்கள் வாழ்விலும் தாழ்விலும் நெருக்கத்திலும் துன்பத்திலும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுக வேண்டும் என்கிற தீர்மானத்துக்குள்ளே நாங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நம்பி தங்கச்சிகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விழுந்து போன பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, கவலையாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, பலவிதமான டெம்டேஷனில் சிக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறீங்க. இன்றைக்கி உதவி செய்யவே அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்கீங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயம் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கீங்க. அதுக்காக நன்றி. எல்லா மகிமை துதி புகழ் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தம்பி தங்கச்சி, உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தர். இரக்கத்தையும் கிருபையும் பெறறதுக்கு ஆயத்தமாகுங்க. அவரை அறிகிற அறிவில் குறையாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தான் மகிமைப்படணும். தேவப்பிள்ளை, கர்த்தருக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக தான் வாழணும். வேற எந்த புகழ்ச்சியும் நிலை நிற்காது. கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீயே பாக்கியவதி. கர்த்தரால் புகழப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே கர்த்தரால் புகழப்படுவாள். கர்த்தருக்கு அது நற்புத்தியும் உண்டு. அது கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு நற்புத்தியும் புகழ்ச்சியும் உண்டுன்னு வேதம் சொல்லுது. அதனால் கர்த்தர் பயப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வாதம். அடுத்த வாரம் சந்திப்போம்.
அடுத்த வாரம் கர்த்தர் உங்கள் கூட அது வரலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவ பிள்ளையை தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஜீசஸ் யூத் மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. புதிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாங்க. காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.